கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கும் கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் என்கிற தலைப்பிலே நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்த இயேசுவை கவனித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்த மிகப்பெரிய நோக்கமே நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக தான் அவர் வெளிப்பட்டார். இயேசு கிறிஸ்து இந்த பூ உலகத்திற்கு ஒரு மீட்பராக கடந்து வருவார் என்பது தீர்க்கதரிசிகளால் ஏற்கனவே முன்குறிக்கப்பட்ட ஒன்று. அது மட்டுமல்லாமல் நியாயப்பிரமாணத்தின்படி நாம் பார்ப்போமே ஆனால் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்யும்படி அவர் கடந்து வந்தார். நியாயப்பிரமாணத்தின்படி நாம் பாவத்திற்கு தக்கதாக நாம் தண்டனை அனுபவிக்க வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்து நமக்கு ஒரு மன்னிப்பை உண்டு பண்ணினார். நமக்கும் தேவனுக்கும் நடுவே இருந்த பிரிவினை சுவரை அகற்றி ஒரு இணைப்பை ஏற்படுத்தி அவர் பாலமாக மாறிவிட்டார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நியாயப்பிரமாணத்தின்படி பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்காக அந்த மரணத்தை சிலுவையிலே ருசி பார்த்து அதற்கு பின்பு ஒரு உயிர்த்தெழுதலை நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்திலே நாம் பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இவ்வாறாக கூறுகிறது. இயேசு தாமே இந்த வார்த்தையை கூறியிருக்கிறார். நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதிருங்கள். அழிக்கிறதற்கு அல்ல, நிறைவேற்றுவதற்காகவே வந்தேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றும்படி நமக்காக அவர் எழுந்தருளி இல்லாவிட்டால் நாம் இன்றைக்கு வரையிலும் பாவத்தில் நிலை கொண்டிருப்போம். ரட்சிப்பு ஒன்று நமக்கு கிடைத்திருக்காது. பழைய ஏற்பாட்டு காலத்திலே பாவங்களுக்கு நிவிர்த்தியாகத்தான் பாவ நிவாரண பலி என்று சொல்லி அவர்கள் ஆட்டுக்கடாக்களை, புறாக்களை, புறா குஞ்சுகளை எல்லாம் பலியிட்டு அந்தந்த பாவத்திற்கு தகுந்த விதமான பலியை கொடுத்தார்கள். ஆனால் என்றைக்கு இயேசு கிறிஸ்து மீட்பராக நமக்காக கடந்து வந்து தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தினாரோ, அவர் நரக வாசலுக்கு புறம்பாக நமக்காக பாடுபட்டாரோ, அன்றைக்கு ரட்சிப்பு நமக்காக வாக்களிக்கப்பட்டது. ஆகவேதான் நமக்கு ஒரு மறுவாழ்வு உண்டாக்கப்பட்டிருக்கிறது. தேவ கோபாக்கினைக்கு நாம் நீங்களாய் இருக்கிறோம். ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதை உணர்ந்தவர்களாக நாம் செயல்பட அழைக்கப்படுகிறோம். கலாத்தியர் 3:13 இவ்வாறாக கூறுகிறது. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆகவே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சாபமாகிய சிலுவையை இயேசு சுமந்து கொண்டு நாம் சுமக்க வேண்டிய சாபங்களை சுமந்து அவர் நமக்காக சாபமானார். ஆகவே அந்த சாபம் நமக்கு ஆசீர்வாதமாக மாறி இருக்கிறது. ஆகவே நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்த இயேசுவை கவனித்து பார்த்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்த இயேசுவுக்காக நன்றி கூறி அவரில் நம்மை அர்ப்பணித்து கொண்டு அவரை போல மாற அழைக்கப்படுகிறோம். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளிற்காக உமக்கு நன்றி அப்பா. நியாயப்பிரமாணத்தை அழிக்க அல்ல, நிறைவேற்றுவதற்காகவே இந்த பூலத்திற்கு கடந்து வந்தீங்க சுவாமி.
ஆண்டவரே, எங்களுக்கு பாவ மன்னிப்பாகிய இரட்சிப்பை உண்டு பண்ணி மரணத்தை ருசி பார்த்து சிலுவையில் சாபத்தை எங்களுக்காக ஆசீர்வாதமாக்கி சிலுவையில் வெற்றி சிறந்த உம்முடைய நாமத்தினாலே நாங்களும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்த உம்மை நோக்கி பார்த்து நாங்களும் ஆண்டவரை கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய உம்முடைய வார்த்தைகளை கேட்பவர்களாக மாத்திரமல்ல அதின் படி செய்கிறவர்களாக இருக்க எங்களுக்கு கிருபை தாங்க. இன்றைக்கும் அப்படிப்பட்ட சிந்தை எங்களுக்குள்ள கொடுப்பதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்த இயேசுவை கவனித்து பார்த்து அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.